குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினாலே அவரை பொய்யராக்குகிறான். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் அந்த சாட்சியை தங்களுக்குள்ளே கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து விசுவாசிகள் வெளிப்படையாகவும் சாட்சி சொல்லுகிறார்கள். அவரை குறித்த சாட்சியை தங்கள் இருதயத்திலும் பெற்றிருக்கிறார்கள். தங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளுக்கு விசுவாசிகள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவில் தாங்கள் கண்டதற்கும் கண்டுகொண்டதற்கும் விசுவாசிகள் சாட்சிகளாக இருக்கிறார்கள். விசுவாசிகளிடத்தில் இயேசு கிறிஸ்து உருவாகி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி பெறுகிறார்கள். விசுவாசிகள் பரலோகத்திலே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான பரிபூர்ண நிலைமையில் இருப்பார்கள். ஒரு சிலர் தேவனை விசுவாசிப்பதில்லை. இவர்கள் தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியையும் விசுவாசிக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதையும் விசுவாசிக்க மாட்டார்கள். பிதாவானவர் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதையும் விசுவாசிக்க மாட்டார்கள். தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை இவர்கள் விசுவாசியாததினால் இந்த அவிசுவாசிகள் தேவனையும் அவருடைய குமாரனையும் பொய்யராக்குகிறார்கள். ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய விசுவாசத்திற்கு தேவனிடமிருந்து தனிப்பட்ட சாட்சியை உடையவனாக இருக்கிறான். ஒவ்வொரு அவிசுவாசியும் தேவனை மறுதலிப்பதனால் உண்டாகும் பலனை பட்டு அனுபவிப்பார்கள்.